ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கறிக்குழம்பு சுவையில் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு குக்கரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை, அதாவது 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையே தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ சுண்டலுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. மயிர் அளவுக்கு வேகணும். ஸோ உங்கள் குக்கருடைய தன்மையை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு இதை கட் பண்ணி நம்ம பேனில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கும் போதே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஒரு 7-8 முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கும் போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா விசில் வரும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். கறி குழம்பு நம்ம செய்கிற மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா வெங்காயம் நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறி வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் துருவியும் சேர்க்கலாம், இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேங்காயோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு ஒரு 2-3 நாள் நீங்கள் வச்சுருந்தாலும் டக்குன்னு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா சரியாக 3 விசிலுக்கு அப்புறமா அதோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் திறந்துருக்கேன். இப்போ சுண்டல் வெந்துருச்சானே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அழுத்தும் போது நல்லா மசியணும், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இந்த சுண்டலில் இந்த குக்கரில் இருந்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த பேன்லேயே மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ இந்த குக்கரை ஒரு தடவை கழுவிட்டு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம வதக்கி அரைக்கும் போது சோம்பு சேர்த்துருக்கோம், அதனால் தாளிக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அளவாக நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இப்போ வெங்காயத்தை நல்லா முருகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்ல வெங்காயம் முருகலாக வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாக எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்ல தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சுண்டலை உள்ளே சேர்த்துக்கோங்க. சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, தண்ணியை வடிக்க வேணாம். சுண்டலை சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கருடைய மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்தாலே டக்குன்னு குழம்பு ரெடி ஆயிரும். நீங்கள் இதே மெத்தடை கடாயில் கொதிக்க வச்சு செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகாது. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் திறந்துருக்கேன். நல்லா விசில் வரும்போதே அப்படி ஒரு வாசனையாக இருந்ததுங்க. இப்போ
இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக நல்ல கறி குழம்பு சுவையில் மணக்க கருப்பு கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.